சேர்ந்து ஒரு ஹேம்பாக். ஸோ சொல்லுங்க கிஷோர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் டு ஆல். கிளியர் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக இது நான் ஏறது வந்து தேர்ட் சக்ஸஸ் மீட். ஆக்சுவலாக யாருக்குனே 2 ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி இது ஆக்சுவலாக தேர்ட் ஸ்டேஜ். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி இத்தனை ஸ்டேஜ் ஏற முடியுதுன்னா அது நான் பண்ண ஹார்ட் ஒர்க் என்னோட அச்சீவ்மெண்ட் தான் காரணம்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் முழுசாக நம்புகிறேன். சூப்பர் சூப்பர். ஸோ அதாவது நான் எங்கள் வேலூர் ரேஸ் இன்ஸ்டியூட்டில் கேட்டுகிட்டே இருப்பேன், சார் எப்போ சார் சக்ஸஸ் மீட் கொடுக்கா? இதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன். ஆக்சுவலாக கிளியர் பண்ணிட்ட உடனே ஏப்ரல்லேருந்து கேட்டுட்டு இருக்கேன், சார் எப்போ சார் சக்ஸஸ் மீட் எடுப்பீங்க? எப்போ சார் எங்கள் பேரண்ட்ஸ் நான் ஸ்டேஜில் ஏற்றுறது, அவங்களை நான் ஏற்றணும்னு ஆசைப்படுறேன் சார் சொல்லுவேன். சார் அதை வைக்கிறேன் சார் சொல்லி இவ்வளோ டிலே பண்ணி இவ்வளோ லேட்டாக. ஆக்சுவலாக இப்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எங்கள் அப்பா அம்மா ஸ்டேஜில் எடுத்ததுலேருந்து. நான் வந்து ஒரு 5 minutes டைம் எடுத்துக்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ என்னோட ஜர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஜர்னி. ஆக்சுவலாக நான் 2018 வந்து இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட் ஆக்சுவலாக. ஸோ நான் 1 year வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கம்பெனியில். ஸோ கரெக்டாக நான் வெளியே வரும்போது கொரோனா வந்துருச்சு. அப்போ தான் வந்து நான் வெள்ளூர் ரேஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணி 2 மாதம் தான் படித்தேன். அது நான் ஜாயின் பண்ண டைம் என்னன்னு தெரியல, மறுபடியும் லாக்டவுன் வந்துருச்சு. ஃபுல்லாகவே ஆன்லைன் வீடியோ கோர்ஸ் தான். அப்போது எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க, ரேஸ் இன்ஸ்டியூட்டே மொத்தம் லாக். ஸோ எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, சரி எல்லா எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன், ஆர்ஆர்பி, எஸ்பி எல்லாமே. ஸோ என்னோடய கரியரே பார்த்தீங்கன்னா பேங்கிங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்னடா அது பேங்கிங் படிச்சுட்டு எஸ்எஸ்சி எப்படி கிளியர் பண்ண, எனக்கு அது மெடிக்கல் மிராக்கிளாக இருக்குது. இப்போ கூட இமான் சார் தங்கதுரை சார்ல கேட்பேன், பேங்கிங் படிச்சு எப்படி சார் எஸ்எஸ்சி கிளியர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஜர்னி வந்து பேங்கிங்கில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எல்லாமே ஃபிலிம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன். ஆனால் மெயின்ஸ் வந்து போயிடும். கரண்ட் அஃபேர்ஸில் 1.5 அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸாம்ஸ் போயிருக்கு. ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன் எப்படி தான் பண்ணுவேன்? ஆக்சுவலாக நீங்கள் சொன்னால் எல்லாம் சிரிப்பீங்க. நான் வந்து மார்க் டெஸ்ட்டே போட மாட்டேன், டேரெக்டாக ரியல் எக்ஸாம் தான். எல்லா எக்ஸாமே போய் ஸ்ட்ரெயிட்டாக ரியல் எக்ஸாம் எழுதி அப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். எல்லா எக்ஸாமுமே வந்து மார்க் டெஸ்ட் வந்து கம்மியாக தான் போடுவேன். ஈவன் ஒரு எக்ஸாம் கூட வர மாட்டேன். என்ஐசியில் எழுதுவேன், அப்புறம் இசிஜிசின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ் நிறைய பேர் இருக்கானே தெரியல. அப்புறம் என்ஹெச்பி எழுதுவேன், அப்புறம் ஆர்பிஐ எழுதியிருக்கேன், எல்லா எக்ஸாமுமே எழுதுவேன் நான். அப்புறம் வந்து நான் ஒர்க்குக்கு போயிட்டு ஒர்க்குமே வந்து இப்போ ஆக்சுவலாக நான் போஸ்ட் ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் கரண்ட்டாக. ஸோ நான் எதுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணேன்னா, ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு எக்ஸாம்